இப்போ இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா வந்துட்டு இருக்குங்க. நீங்க வந்து 1000 கிராம் வேணா டிரான்ஸ்போர்டேஷன் செய்யுங்க, 2000 கிராம் வேணா டிரான்ஸ்போர்டேஷன் செய்யுங்க. ஆனா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் 40,000 உங்களுக்கு வந்து நான் வந்து சார்ஜ் போடுவேன் அப்படின்றது. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிம்பிளா பார்த்துட்டு கடந்து போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா பொதுமக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிதளவுல நம்ம நண்பர்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அத பத்தி தான் பார்த்தீங்கன்னா முக்கியம் நம்ம பார்க்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க, கிராஃப்ட்னா என்ன? பாலிகள்னா என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப பேசலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு கிளினிக்கோ, ஒரு ஹாஸ்பிட்டலோ பார்த்தீங்க அப்படின்னா, கிராஃப்ட்டுக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிகளுக்கும் வித்தியாசம் தெரியாமயே ஒரு கிளினிக் வச்சு நடத்திட முடியுமா? இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இத பத்தி தெரியலனாலும் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். நம்ம பால்னஸா இருக்கக்கூடிய அந்த ஹெட்டுக்கு எவ்வளோ கிராஃப்ட் தேவைப்படும்? அதை எப்படி கால்குலேஷன் பண்றாங்க? ஸோ இதை நான் எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணணும்? நீங்கள் போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் உங்களை ஃபாலோ பண்ணணும்? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். ஒரு கிளினிக்கும் அதே போல ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? கிளினிக் வந்து ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யலாமா? இல்லை ஹாஸ்பிட்டல் தான் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யலாமா? அப்படின்ற மாதிரி விஷயங்களும் பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாம நீங்க ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யறதுக்காக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்கேம்குள்ள நீங்க ஈஸியா மாட்டிப்பீங்க அப்படின்றதுதான் உண்மை. இது ஒட்டுமொத்த விஷயத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெள்ள தெளிவா இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். வழுக்கையால எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சு இந்த ஒரு காரணத்தை வச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கோல்மால்தனம் பண்ணி உங்ககிட்ட எவ்வளவு பணம் சுரண்ட முடியுமோ அவ்வளவு பணத்தை சுரண்டதுக்காக எவ்வளவு பேர் ட்ரை பண்றாங்க அப்படின்றத இதுல பார்க்கலாம் தெள்ள தெளிவா. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம கிராஃப்ட் பாலிகல்ஸ் இதை வச்சு பார்த்தோம்னா திரும்ப திரும்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உங்களை வேற வேற விதத்துல உங்களுடைய மனசை வந்து ஒரு சிதறடிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள குதிச்சு விளையாடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளினிக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போதும் சரி சொல்லும் போதும் சரி ஒரு கிராஃப்ட்டுக்கு 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, நேர்லயும் சொல்லியிருப்பாங்க. அப்போ பாலிகளுக்கு நம்ம வாங்குவாங்களான்னு கேட்டால் பாலிகளுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு கிராஃப்ட்ல எத்தனை பாலிகள்னாலும் இருக்கலாம், 1 2 3 4, ஒரு சிலருக்கு 5 பாலிகள் கூட இருக்கும். ஸோ அந்த பாலிகள் பார்த்தோன்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை சீட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 5 கிராஃப்ட் இருக்கு, ஒரு கிராஃப்ட்ல 5 பாலிகல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை தனித்தனியா பிரித்து எடுத்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் செய்வோம், இந்த மாதிரி கிராஃப்ட் கணக்கு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஜஸ்ட் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும், ஒரு அவ்வளோ மைனூட்டாக இருக்கிற ஒரு முடியிலேருந்து அதாவது ஒரு கிராஃப்ட்லேருந்து 5 முடியை பிரித்து எடுத்து அது உயிர்ப்போடு அது உள்ள டிரான்ஸ்போர்டேஷன் செய்கிறதுக்காக ஒருத்தர் அவ்வளோ மனக்கெட்டு நம்ம அவ்வளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு பார்த்தோன்னா இங்கே இந்தியாவில் பெரிய அளவுக்கு பார்த்தோன்னா டெக்னாலஜி வரலைங்க. ஏன்னா ஒவ்வொரு கிராஃப்ட்டுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அதுலேருந்து அதை பிரித்து எடுத்து பண்ணி அதை டைம் யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கிராஃப்ட் தேவைப்படும்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிலர் நம்ம கேட்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணியே காட்டுவாங்க. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. குவாலிஃபைடான பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் செய்யணும்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு மூளைக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு பிரியாணி கடை மூளைக்கு வந்துருச்சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளினிக்ஸ் நானும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நிறைய கிளினிக்ஸ் வந்துருச்சு. ஸோ அது அவங்க பிஸ்னஸ் அது வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு கிளினிக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குமான வித்தியாசத்தை முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கிளினிக்னா என்னங்க, நமக்கு ஒரு ஃபீவர் வருது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கிளினிக்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு டேப்லெட்டை அதை வாங்கிட்டு உடனே வந்துடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிளினிக். நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு அதே இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த நாள் ஒரு நாளோ 2 நாளோ ஸ்பெண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து வரோம் பார்த்தீங்களா, அது ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு அறியாமை வச்சு நம்ம நிறைய பேர் விளையாட்டு இருக்கவங்க பண்ணுறது, கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சு ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணுறவங்களையோ எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக டாமினேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குளத்தை கலக்கி விட்டு அதை வந்து மீன் பிடிக்கிற மாதிரி தான் பார்த்தா அந்த பிரச்சனை. ஸோ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. அதே போல் நிறைய கிளினிக் பண்ணக்கூடிய தவறு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைம் லொக்கேஷனில் நம்முடைய கிளினிக் ஆரம்பிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா இமீடியட்டாக நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒரு மல்டி ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம கூப்பிட்டு போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நுணுக்கமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் தான் இருக்கும். ஸோ வரக்கூடிய நம்ம உள்ளே போன உடனே என்ன அந்த நம்ம அந்த ஹாஸ்பிட்டலோட உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது,
அதே போல் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடான டெக்னீஷியன்ஸாக, அதே போல் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸும் சரி டாக்டர்ஸும் சரி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, அந்த கிளினிக்லேயோ அந்த ஹாஸ்பிட்டலையோ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டோட்டலாக எல்லா விஷயமே பார்த்தோன்னா நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே இருக்கும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்தா நம்ம ஒரு டைம் போவோம், அப்போ பார்க்கும்போது டெய்லி பேசிஸில் ஒரு சில டாக்டர்ஸும் வர வச்சு பார்க்குறவங்க இருக்காங்க. பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸோ பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸோ இல்லாமல் கூட இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சர்ஜரிக்கு இன்றைக்கி பேஷண்ட் வராங்கன்னா ஒரு டெக்னீஷியன்ஸை கால் பண்ணி கூப்பிடுவாங்க, வாங்க இன்றைக்கி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லை நீ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் கழிச்சு இன்னொரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அப்போ வேற ஒரு யார் அவைலபிள் இருக்காங்களோ அந்த அவைலபிள் இருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியனை வர வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. டாக்டர்ஸ் அப்போ அவைலபிள் இருக்கிற டாக்டர்ஸை இன்றைக்கி பேஷண்ட் இருக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறதால அங்கே என்ன நடக்குதுன்றது தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிஆர்பி கிட்டு, அதாவது ஜிஎஃப்சி கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அதோட ப்ரைஸ் என்ன எல்லாமும் பார்த்தோன்னா அதிலே போட்டிருக்கோம். நீங்கள் அந்த ஜிஎஃப்சி கிட்டை வாங்கி நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதோட ரேட் என்ன. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னென்னா போகிறோம் ஏதாவது சொல்லிடுவாங்களா, இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமா அப்படின்ற பயத்தில் அவங்க இருக்கிறவங்க உண்மையிலேயே டாக்டர் தானா, இருக்கிறவங்க உண்மையிலேயே டெக்னீஷியன் தானா, அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, இவங்களை ஆடில் பார்த்தீங்கன்னா நிறைய புழுகு மூட்டையாக விட்டாங்களே அது உண்மையாக பொய்யா அப்படின்னு எதுவுமே கேட்காம வாயை மூடிட்டு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சுட்டு வந்துடுவோம். இது பொதுவாகவே எல்லா இடத்துலையும் நடந்துக்கிற விஷயம்தான். அதனால் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யும் போது ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக போகணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டல் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு வருஷமாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களை கிளினிக்ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோ இல்லை நீங்களோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்த செட்டிங் ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் முடிஞ்சிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் 3 மாதத்தில் முடியாதுங்க. நல்லா முடி வரும், திடீர்னு பார்த்தா கட்டாயி விழுவும், திரும்பவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிங் மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய முடி கட்டாய் விழுந்து தான் திரும்ப வந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் அந்த தவறு நடக்குது, அது இயல்பான ஒரு விஷயம் தானா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்றதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்களுக்கு கால் எடுக்க மாட்டாங்க, ஒன்லி வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க நம்பி போகணுமாறதை கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்கணும், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் பிரதர், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நீ பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் வந்து யாரை நம்பி ஃபாலோ பண்ணி போகிறாங்களோ அவங்க உடனே நீங்கள் ஒரு ப்ராப்ளம்னாலும் ஒரு சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு உடனே பதில் சொல்கிறாங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ பாருங்கள், எந்த கிளினிக்காக இருந்தாலும் பார்த்தோன்னா நேரில் போயிட்டு பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே வாங்க பிரதர் நீங்கள் அட்வான்ஸ் வந்து புக் பண்ணிக்க பிரதர், டேட் புக் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா உடனே ஓடி வந்துடுங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய பிரச்சனையை சொல்லிவிட்டு நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்தால் போதும் நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சுருவேன், நான் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 மினிமம் 40,000 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. ஸோ ஒன்லி மணி மைண்டடாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த விதத்தில் மணி சம்பாதிக்க முடியும், நமக்கு தேவைக்கு அதிகமான பணத்தை வந்து நம்ம எவ்வளோ நமக்கு ஜென்யூனாக நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான காசு வாங்காமல் அதுக்கு அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா சீக்கிரமாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு தான். வந்த பேஷண்ட்டை விடக்கூடாது, அவங்க மூலமாக என்ன பார்க்கலாம் தான் நினைப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் பணம் தேவை தான். 10 ரூபா பண்ணுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அதுதான் செய்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 rupees per கிராஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பாக யோசிச்சு பாருங்கள். ஒரு கிளினிக்கில் நிறைய இடத்துல ஏறி இறங்கிட்டு உடனே அட்வான்ஸ் பண்ணாதுங்க. நீங்கள் நிறைய கிளினிக்ஸையோ ஹாஸ்பிட்டலையோ ஏறி இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹாஸ்பிட்டல் எது அப்படின்றத சூஸ் பண்ணுறது நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ், ஸோ இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். நன்றி.